அப்கமிங் குரூப் 4 எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து ஆவரேஜ் டாப்பிக்ல 2 பார்ட் கவர் பண்ணியிருக்கோம். அதில் 40 சம்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து இன்னொரு 10 சம்ஸ் கவர் பண்ணிட்டோம்னா இந்த டாப்பிக்ல 50 சம்ஸ் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து அடுத்த டாபிக் போயிடலாம். சரி, டைரக்டா கொஸ்டின் போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 50 மதிப்பீடுகளோட சராசரி 50 மதிப்பீடுகளுடைய சராசரி எவ்வளோ அப்படின்னா 36ன்னு கொடுத்துருக்காங்க. இதன் பிறகு இதுல ஒரு மிஸ்டேக் பா, இங்கதான் 23 வரும், இங்கதான் 48 வரும். ஓகேங்களா? இதன் பிறகு 48க்கு பதிலாக 23 என்ற மதிப்பீடு தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டது தெரிந்தது. சமீபத்திய சரிப்படுத்திய புதிய சராசரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரி, இது வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து 50 நம்பர் எடுத்திருக்காங்க. அந்த 50 நம்பருடைய சராசரி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 36 அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு நம்பர் மட்டும் தப்பாயிருது. என்ன அப்படின்னா வந்து 48 அப்படிங்கிற நம்பருக்கு பதிலாக என்ன பண்ணிருக்காங்க, 23 தப்பா எடுத்துட்டாங்க. அப்ப நான் வந்து அந்த ஆவரேஜை கரெக்ட் பண்ணுவேன். எப்படி கரெக்ட் பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த 50 நம்பருடைய கூடுதல் என்ன, தப்பான கூடுதலையே எடுத்துக்கிறேன். அப்ப 36. ஓகேங்களா? 50 × 36 நான் எப்படி போட்டேன்? ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஓகேங்களா? சம் ஆஃப் த அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் சொல்லுவாங்க. அதாவது 5 நம்பரை கூட்டி 5 வைப்போம்ல, அதான். அப்ப இந்த 5 இதால பெருக்கிட்டேன் அப்படின்னா அதோட கூடுதல் கிடைச்சிருமா, அதான் டைரக்டா போட்டிருக்கேன். இது வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், இது ஆவரேஜ். இதுல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா 23 கழிச்சிடுறேன். கழிச்சிட்டேன் அப்படின்னா 49 நம்பர் தான் கிடைச்சிருக்கும் இல்லைங்களா? அப்ப பிளஸ் கரெக்டான நம்பரை கூட்டிடுறேன், 48. ஓகேங்களா? கூட்டிட்டு திரும்ப 50 வகுத்தனா எனக்கு சரியான ஆவரேஜ் கிடைச்சிருமா? கிடைச்சிரும். அப்ப 50 × 36 போட்டேன் அப்படின்னா 1800 பிளஸ் ஒரு 48, 1848. இதுல 23 போயிடுச்சு அப்படின்னா 1825. ஓகேங்களா? அப்ப 1825 வகுத்தல் 50 5 அடிப்போம், ஒரு 10 வரும். 3 டைம் திரும்ப 3 3 15 மீதி 3 6 5 30 5. அப்ப 365/10 வருது. அப்ப 36.5 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? 36.5 ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். சரி, ஒரு மாணவருடைய மதிப்பெண் 63க்கு பதிலாக 83 என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. ஓகே, இதனால் வகுப்பின் சராசரி மதிப்பெண் எப்படி இருக்குன்னா 0.5 அதிகரித்தது அப்படின்னு சொல்றாங்க. அதிகரித்தது. வகுப்பில் உள்ள மாணவருடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரி, ஏதோ ஒரு மாணவருடைய மதிப்பெண் தான் தப்பா எடுத்துக்கிறாங்க. மொத்தமா இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை எக்ஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? என்ன தப்பா இருக்கு? 63க்கு பதிலா 83 எடுத்திருக்காங்க. அப்படி எடுத்ததுனால என்ன இருக்கு அப்படின்னா வந்து சராசரி வந்து 0.5 அதிகரிச்சிருக்கு. அப்ப அந்த ஒரு மாணவனுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 83ல இருந்து 63 கழிச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 20. இந்த 20 அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஃபரன்ஸ் தான் வந்து என்னது 0.5 அதிகரிச்சிருக்கு. ஓகேங்களா? 0.5 அதிகரிச்சிருக்கு இன்ட்டு எக்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன இருக்கும்? ½ மார்க் வந்து அதிகரிச்சிருக்கும். அப்ப ஆவரேஜ்லயும் ½ வந்து அதிகரிச்சிருக்கு. சரி, அப்ப நம்பர் ஆஃப் எக்ஸ்ங்கிறத நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டா அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? 40 ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டலா இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப வகுப்பில் உள்ள மாணவர்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 40. சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். ஒரு வகுப்பில் உள்ள 15 மாணவர்களுடைய சராசரி வயது 15 ஆண்டுகள். இதில் 5 மாணவர்களுடைய சராசரி வயது 14 ஆண்டுகள். பிற 9 மாணவர்களுடைய சராசரி வயது 16 ஆண்டுகள். 15வது மாணவருடைய வயது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரி, டோட்டலா 15 பேருடைய 15 மாணவர்கள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 15 மாணவர்கள் இருக்காங்க. அவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா 15 வருஷம் தான். ஓகேங்களா? அதுக்கடுத்து இதுல 5 மாணவர்களுடைய இது எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க? 14 வருஷம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பிளஸ் ஒரு 10 இருக்காங்க பேலன்ஸ். அதுல 9 மாணவர்களுடைய ஆவரேஜ் வந்து எவ்வளவு அப்படின்னா 16 இயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மீதி எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரே ஒருத்தர் இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த 15வது மாணவனுடைய ஏஜ் என்ன, வயசு என்னன்னு தான் கேக்குறாங்க. இப்ப மொத்தமா 15 பேருடைய வயதுகளுடைய கூடுதல் அப்படின்னா 15 × 15 போடலாமா? 15 × 15 ஆவரேஜ் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பிளஸ் 14 ×
5 ப்ளஸ் 9 × 16 ப்ளஸ் என்ன அப்படின்னா இது ஒரு 5 பேருடைய வயதுடைய கூடுதல், 9 பேரோட வயதோட கூடுதல் பிளஸ் யாருடைய இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5 × 14 எழுதிக்கலாம். ஓகேவா? மீதி வந்து ஒருத்தவங்க தான் இருக்காங்க, அவங்களுடைய வயது என்னன்னு எனக்கு தெரியாது, நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அப்ப 15 15 225 14 × 5 அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா வந்து 4 டைம் அப்படின்னா 20 15 50 அப்ப 70 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? 70 16 × 9 அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா வந்து 54 5 9 144. ஓகே, 144 பிளஸ் ஒரு 70 அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 4 3 1 234 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? 234 34 7 4 11பா, சாரி 214 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா இது 144 பிளஸ் ஒரு எக்ஸ் கூட்டினா அப்படின்னா 214 அப்படின்னு சொல்லி வருது. இது 225. அப்ப இதுல 214 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு? 1 1 எக்ஸ் உடைய வயது என்ன, 15வது பர்சனோட வயது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 11 ஆண்டுகள் தான் வரும். ஓகேங்களா? 11 ஆண்டுகள் தான் வரும். அடுத்த கேள்வி போயிடலாம், ஈஸியா தான் இருக்கு. சரி, 11 எண்களுடைய 11 நம்பர் இருக்கு, அதோடைய சராசரி ஆவரேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10.9. ஓகேங்களா? 6 எண்களுடைய சராசரி அப்படின்னா 10.5. ஃபர்ஸ்ட் முதல் 6 எண்களுடைய சராசரி, கடைசி 6 எண்களுடைய சராசரி அப்படின்னு பார்த்தோன்னா 11.4. அப்ப நடுவுல இருக்கக்கூடிய நம்பர் என்ன? மொத்தமா 12 நம்பருடைய சராசரி கொடுத்திருக்காங்க. ஆனா மொத்தமா இங்க வந்து 11 நம்பருடைய இதுதான் கொடுத்திருக்காங்க, 11 எண்களுடைய சராசரி மொத்தமா கொடுத்திருக்காங்க 10.9 அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த 12ல இருந்து இந்த 11 கழிச்சுட்டுனா நடுவுல இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருமா? அப்போ 11 12 போட்டுக்கலாம். 11.4 இது ரெண்டையும் கூட்டிட்டு நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 11 × 10.9. அதுதான் எனக்கு என்ன, அதோட இன்னொரு நம்பர் என்னன்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? இன்னொரு நம்பர் 1 × x அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகே, அப்ப 6ஆல பெருக்கிறேன். 10.5 × 6 அப்படின்னா 30 30 3 5 30 0 மேலி 3 30. ஓகே, 6 அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா 63 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 11.4 × 6 போட்டோம் அப்படின்னா 24 2 6 8 6 68.4 வருது. நான் அப்படியே கூட்டுறதுக்கு வசதியை அப்படியே எழுதிக்கிறேன். 131.4 வருது. இது 12 நம்பருடைய கூடுதல். இப்போ 11 நம்பருடைய இது அப்படின்னா 109 109 9 9 1 1 119.9 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இது கழிச்சா எனக்கு ஆன்சர் கிடைச்சிருமா? அப்போ 14 பேலன்ஸ் வந்து 5 இங்க 0 ஆயிரும். அப்ப 10 9 1 2 1. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் வந்து நடுவுல இருக்கக்கூடிய நம்பர் வந்து 11.5 தான். ஓகேங்களா? 11.5 தான். இதுல என்னன்னா இந்த ஒரு ஸ்டெப் எழுதிட்டு ஆன்சர் டைரக்டா வந்துடும். சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். சரி, ABC என்கிற சிறுவர்களுடைய ஆவரேஜ் எடை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ABCன்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்க. 54 1/3 கிலோகிராம். BDEன்னு இருக்காங்க, அவங்களுடைய ஆவரேஜ் எடை அப்படின்னா 53 கிலோ. இதில் ABCDE என்ற சிறுவர்களுடைய மொத்தமா சேர்த்து ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இதுல பார்த்தோம் அப்படின்னா வந்து
இதுலயும் பி வருது, இதுலயும் பி வருது. சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் கூட்டினாலும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 2b கிடைக்கும். பியோட வேல்யூ தெரிஞ்சா மட்டும்தான் இந்த சம் வந்து நம்ம போட முடியும். ஓகேங்களா? அப்ப பியோட வேல்யூ நமக்கு தெரியாது. இது டேட்டா இன்அடிக்குவேட் கொஸ்டின். ஓகேங்களா? தகவல் போதாது, இது தேவையில்லை. அடுத்த கேள்வி பார்த்துடலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு நகரத்தின் ஒரு மாதத்தின் முதல் 4 நாளில் நிலவும் சராசரி வெப்பநிலை அப்படின்னா 58 டிகிரி செல்சியஸ். அதுக்கப்புறம் 2, 3, 4, 5வது நாட்கள்ல நிலவக்கூடிய சராசரி வெப்பநிலை அப்படின்னா 60 டிகிரி செல்சியஸ். முதல் மற்றும் கடைசி நாட்களுடைய வெப்பநிலை வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன ரேஷியோல இருக்குன்னா 7:8 என்ற ரேஷியோல இருக்கு. இப்போ 5வது நாளுடைய வெப்பநிலை என்னன்னு கேட்கறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் 1, 2, 3, 4 சராசரி வெப்பநிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 58 டிகிரி செல்சியஸ். அதுக்கடுத்து 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 60 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? அப்போ அதுக்கடுத்து 1ஆவதும் 5ஆவதும் என்ன ரேஷியோல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து 5ஆவதும், அதாவது ஃபர்ஸ்ட் டேவும் ஃபிஃப்த் டேவோட டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 7:8 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. ஓகேங்களா? 7:8 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஃபிஃப்த் டே வந்து என்ன இது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, ஃபிஃப்த் டே நிலவக்கூடிய வெப்பநிலை தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா வந்து மொத்தமா 4 நாளைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 58 × 4 நாள் பிளஸ் 60 × 4 நாள். இதுல இருந்து இதை கழிச்சிடலாம். 60 × 4 நாள். ஓகேங்களா? அப்ப 58 × 4 போட்டோம் அப்படின்னா வந்து 32, 3, 23, 232 அப்படின்னு சொல்லி வரும். இதுல இருந்து தான் இதை கழிக்க முடியும், பெரிய நம்பரு. அதுக்கடுத்து 6 நாள் 24. ஓகேங்களா? 240, 232. அப்ப இது ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா எனக்கு எவ்வளவு கிடைக்குது, 8 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. 8 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. என்ன அப்படின்னா வந்து 1க்கும் 5க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? 1க்கும் 5க்கும், ஏன்னா இங்க 235 போயிரும், இங்கேயும் 235 போயிரும். ஓகேங்களா? 1க்கும் 5க்கும் இடைப்பட்ட வித்தியாசம் தான் 8. அப்ப இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ரேஷியோ படி பார்த்தோம் அப்படின்னா 1. ஓகேங்களா? இந்த ஒரு பங்கு தான் வந்து 8 அப்படின்னா மொத்தமா ஃபிஃப்த் டே அப்படின்னா 8 பங்கு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சோன்னா 64 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரி, இந்த இடத்துல வந்து நீங்க குழம்பிக்க வேண்டாம். இதுல என்னன்னா மொத்தமா 1, 2, 3, 4. ஓகேங்களா? இதோடைய ஆவரேஜ் டெம்பரேச்சர் தான் இது. அப்ப ஒவ்வொரு நாளும் நிலவக்கூடிய டெம்பரேச்சர் தான் நான் கூட்டியிருப்பேன். ஓகேங்களா? அதே மாதிரி 2, 3, 4, 5 டெம்பரேச்சரையும் நான் கூட்டியிருப்பேன். கூட்டிட்டு எனக்கு கிடைக்கக்கூடிய வித்தியாசம் தான் கண்டுபிடிக்கிறேன். வித்தியாசம் எதோடையது, ஒன்னா ஃபர்ஸ்ட் டேக்கும் ஃபிஃப்த் டேக்குமான வித்தியாசம் தான் 8. ஓகேங்களா? இதுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருந்திருக்கும், இதுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருந்திருக்கும். அது என்ன நமக்கு எக்ஸாக்டா தெரியாது. ஓகேங்களா? அதே மாதிரி ரேஷியோ படி டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1. ஓகேங்களா? அந்த ஒரு பங்கு தான் இந்த 8 அப்படின்னா வந்து மொத்தமா 8 பங்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 64. இதே ஃபர்ஸ்ட் டேவோடது கேட்டாங்க அப்படின்னா 8 56 அப்படின்னு சொல்லிட்டு வரும், 64 டிகிரி செல்சியஸ். அப்ப ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடலாம். ஏ பி சியோட சராசரி எடை 45 கிலோ. ஏ மற்றும் பியோட சராசரி எடை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 40 கிலோகிராம். பி மற்றும் சியோடைய சராசரி எடை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 43 கிலோகிராம். பியோடைய எடை என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ ஏ பி சி 3 பேருடைய ஆவரேஜ் எடை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 45 கிலோகிராம். ஓகேங்களா? இதுல ஏ பியோடையது மட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 40 கிலோகிராம். பி சியோடது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் எடை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 43 கிலோகிராம். பியோடைய எடை என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. இப்போ ஏபிசி மொத்தமா சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 3 × 45, அப்ப 135 கிலோ மொத்தமா 3 பேர் சேர்ந்து போயிட்டு இருந்திருப்பாங்க. இதுல ஏபியோடது கழிச்சுட்டேன் அப்படின்னா வந்து எனக்கு சியோடது மட்டும் கிடைக்குமா? இப்போ ஏபியோடது எவ்வளோ, 40 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்ப 2 × 40 அப்படின்னா 80. இப்ப 135ல 80 போயிடுச்சு அப்படின்னா 155 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த பக்கம் ஒரு 30, அந்த பக்கம் ஒரு 50, அப்ப 55 அப்படின்னு சொல்லி கிடைக்கும்.
இது யாருடைய எடை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து ஏபிசி 3 பேரும் இருக்காங்க. இதுல இருந்து நான் ஏபியை மட்டும் கழிச்சிட்டேன் அப்படின்னா யாருடையது இது? சியோடைய எடை. ஓகேங்களா? அதே போல ஏபிசில இருந்து பிசியை கழிச்சிட்டுனா ஏ ஓடது மட்டும் கிடைக்குங்களா? அப்ப இந்த 135 மைனஸ் 2 into 43 அப்பனா 86 வரும். இப்ப 80 போடுச்சுன்னா 55 வருது. இன்னொரு 6 போயிடுச்சு அப்படின்னா எவ்வளவு வரும்? அதாவது இதுல இருந்து இன்னொரு 6 போயிடுச்சு அப்படின்னா வந்து 49 வரும். ஓகேங்களா? 49. இது யாருடைய எடை? ஏபிசில இருந்து நான் பிசியை கழிச்சிட்டேன், ஏவோட எடை. அப்ப எனக்கு 3 பேரும் சேர்ந்த எடை வந்து எவ்வளவு அப்படின்னா வந்து 135 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அதுல ஏவோடதையும் சியோடையும் கழிச்சிட்டுனா பியோடது கிடைக்குமா? அப்ப ஒரு 55 பிளஸ் ஒரு 49 ஆட் பண்ணிட்டு கழிச்சுக்கலாமா? 14 1 10 104. அப்ப 1 5 31 கிலோ. இப்ப பியோடைய எடை மட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த 135ல இருந்து டோட்டலா இருக்கக்கூடிய 3 பேரோட எடையில இருந்து 55யும் 49யும் கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய எடை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 31 கிலோகிராம். ஓகேங்களா? 31 கிலோகிராம் தான் பியோடைய எடை. சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். பி மற்றும் கியூ உடைய மாத வருவாய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பி மற்றும் கியூ வந்து 5050 2 பேருக்கும் சேர்ந்து ஆவரேஜா. ஓகேங்களா? ஆவரேஜ் அப்படின்னு சொல்றோம். அப்ப மொத்தமா 2 பேரும் சேர்ந்து அப்படின்னா இன்டூ 2 பண்ணலாமா? 5050 அப்படின்னா இன்னொரு 5050 ஆட் பண்ண அப்படின்னா 10,100 rupees அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து கியூ மற்றும் ஆர். கியூ மற்றும் ஆருடைய சராசரி மாத வருவாய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6250. இப்ப 6000 12,000 250 12,500 2 பேரும் சேர்த்தி. அதுக்கடுத்து பி மற்றும் ஆர் இவங்களது சேர்த்தன அப்படின்னா எவ்வளவு கிடைக்குது? 5200. அப்ப 10,400 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? 5200 10,400 அப்படின்னு சொல்லி வரும். மொத்தமா இவங்களுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ண அப்படின்னா 2p plus 2q plus 2r. அப்ப இங்க ஒரு 10,000 20,000 இங்க ஒரு 30,000 32 33,000 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 33,000 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்ப 2 வெளியே எடுத்து நான் கேன்சல் பண்ணிடலாமா? PQR இல்லக்கு இப்ப கேன்சல் பண்ண அப்படின்னா 33 இப்படி அடிக்கிறேன். ஒரு டைம் வரும், திரும்ப 6500 16,500. யாருடைய வருவாய் மட்டும் கேட்டிருக்காங்கன்னா பியுடைய மாத வருவாய் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்ப கியூஆர் உடைய வருவாயை நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன கிடைச்சிரும்? பியோடையது மட்டும் கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்ப 12,500 இதுல இருந்து கழிச்சிட்டேன் அப்படின்னா கியூஆர் உடைய வருவாயை கழிச்சிட்டேன் அப்படின்னா மீதி வந்து 4,000 இருக்கும். அது யாருடைய வருவாய் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பியுடைய வருவாய். ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். முப்பத்தி 6 மாணவர்கள் கொண்ட ஒரு குழுவில் சராசரி வயது 36 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களாம். அவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 14 வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஆசிரியரின் வயதை சேர்த்து கணக்கிடும் போது அப்ப 36ஓட பிளஸ் 1 நான் சேர்த்துறேன். கணக்கிடும் போது சராசரி என்ன ஆகுதான்? பிளஸ் 1 அதிகரிக்குது. அப்ப 37 பேர் இருக்கும்போது ஆவரேஜ் வந்து என்னவா இருக்கான்? 15 இயர்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆசிரியரோட வயது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரி, 36 இன்ட்டு ஆவரேஜ் ஏஜ் 14. ஓகேங்களா? இது வந்து என்ன? 36 பேரோட வயதோட கூடுதல். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா ஒரு டீச்சர் அவங்க வந்து எக்ஸ். மொத்தமா 15 அப்படின்னு சொல்லிட்டு மாறும்போது ஆவரேஜ் வந்து 37 அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. அப்ப எக்ஸ் மட்டும் இதுல இருந்து கண்டுபிடிச்சிடலாமா? இப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 இன்ட்டு 37 மைனஸ் 14 இன்ட்டு 36. அப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் வந்து என்னன்னு கிடைக்கும்? 51 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்ப ஆசிரியரோட வயது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 51. ஓகேங்களா? அடுத்த கேள்வி போயிடலாம்.
ஓகே, ஒரு நிறுவனத்தின் பணிபுரியும் 20 தொழிலாளர்களுடைய சராசரி மாத வருவாய், அதாவது மொத்தமா 20 பேர் இருக்காங்க, அவங்களுடைய ஆவரேஜா அவங்களுடைய இன்கம் எவ்வளவு அப்படின்னா 1500 ரூபாய். அதில் ஓகே மேலாளர் மேனேஜருடைய வருவாயை சேர்க்கப்பட்டால் சராசரி வருவாய், சராசரி ஆவரேஜ் வந்து என்ன ஆகுதுன்னா 1500 அப்படிங்கிறது 100 அதிகரிக்கிறது. அப்ப 1600 ஆகுது. எப்போ 20ங்கிறது எக்ஸ்ட்ரா ஒருத்தர் மேனேஜர் ஆட் ஆனா 21 மாறும்போது இந்த மாதிரி மாறுதுன்னு சொல்றாங்க. அப்ப மேலாளருடைய மாத வருவாய் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப 20 × 15 ஓகேங்களா, 15 21 × 16 ஓகேங்களா. இதோட பிளஸ் யாரும் மேனேஜர் ஒருத்தருடைய சேலரி வேணும். ஓகேங்களா, இதுல இருந்து இது கழிச்சிட்டேன் அப்படின்னா 20 1500 மைனஸ் 21 × 1600 ஓகேங்களா. சரி, அப்ப பெருக்குனா அப்படின்னா எவ்வளவு வரும்? 30,000 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, இது 21 × 16 போட்டோம் அப்படின்னா 6 12 21 6 ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இதுதான் வரும், அதுக்கப்புறம் தான் இது வரும். அப்ப 33,600 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா, 33,600. அப்ப மேனேஜரோட சேலரி மட்டும் இது முன்னாடி வரும்பா, நான் மாத்தி போட்டிருக்கேன். அப்ப 3600 தான் ஆன்சர். ஓகேங்களா. சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி கணக்கு தான். ஒரு வகுப்பில் உள்ள 24 மாணவர்களுடைய சராசரி எடை, 24 பேர் இருக்காங்களாம். அதுல வந்து அவங்களுடைய சராசரி எடை எப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 35 கிலோ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஆசிரியருடைய எடை அப்ப பிளஸ் ஆசிரியரோட 25 அப்படின்னு சொல்லிட்டு மாறும்போது சராசரி எடை என்னவா மாறுது? 400 கிராம் அதிகரிக்குது. அப்ப 35.4 கிலோவா அதிகரிக்கிறது. ஆசிரியரோட எடை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதே போலதான் 25 × 35.4 = 24 × 35 பிளஸ் ஒரு எக்ஸ் ஆசிரியருடைய எடை. ஓகேங்களா, அப்ப இதை சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா, அப்ப 35.4 × 25 போட்டோம் அப்படின்னா 5 20 2 25 27 2 15 17 பிளஸ் 8 8 10 மீதி 1 6 7 அப்ப 0 15 1 8 8 அப்ப 885 kg மொத்தமா கிடைக்குது. ஓகேங்களா, இதுல 24 × 35 போட்டோம் அப்படின்னா 24 × 35 அப்ப 20 2 10 12 அதுக்கடுத்து 12 1 6 7 அப்ப 8 4 0 840 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்ப 885ல இருந்து 840 போயிடுச்சு அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 45 தான் ஆன்சர். ஓகேங்களா, என்ன வரும்? அப்போ ஆசிரியரோட எடை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 45 kg. ஓகேங்களா, சரி, இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இதோட 50 கொஸ்டின்ஸ் வந்து முடியுது. அடுத்த கிளாஸ்ல வந்து அடுத்த டாபிக் வந்து பார்க்கலாம். மறக்காம அரிஹண்ட் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.